ஆண்டவராகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம தியானிக்க போற வசனம் 103 சங்கீதம் 5 வசனம். வசனம் என்ன சொல்லுதுன்னா, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மையினால் நம்மை திருப்தியாக்குகிறார். அதாவது நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நம் தேவனாகிய கர்த்தர் பல்வேறு நன்மைகளை செஞ்சிருக்கிறாங்க. நம்மளை நடக்கும்போது நம்மளை பாதுகாக்கிறாங்க, ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான ஆகாரத்தை தராங்க, நம்மளை போஷித்து பாதுகாக்காங்க, எந்த நோய் நொடிகளிலிருந்து விலக்கி பாதுகாக்கிறாங்க. நம்ம போனாலும் வந்தாலும் இந்த நாள் வரை நம்மளை பாதுகாத்து பராமரித்து வந்திருக்காங்க. அதற்காக நம்ம என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் பலவித நன்மைகளை செஞ்சுருக்காங்க. அந்த நன்மைகளை நினைத்து நாம் என்ன பண்ண வேண்டும்? தினந்தோறும் நன்றி சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. கழுகு பற்றி எல்லாருக்குமே தெரியும். இந்த கழுகு உயரத்தில் பறக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ஸ்ட்ராங்கான பறவைன்னு சொல்லலாம். அதே போல் நம்ம தேவனாகிய கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். எனவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லும்போது கர்த்தர் உங்களை கழுகுக்கு சமானமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.